ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே ரொட்டீன் என்ன பார்க்கலாம். ஃப்ரைடேனாலே எப்போவுமே சாம்பார் தான். சாம்பாருக்காக பருப்பு வச்சுருக்கேன் குக்கரில், அந்த பக்கம் மிளகு வச்சுருக்கேன். டீ போட்டு குடிச்சிட்டு எல்லா வேலையெல்லாம் ஆரம்பித்தேன். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. தோசை, முள்ளங்கி சாம்பார் வச்சுருக்கேன். சபரிக்கு வந்து நைட்டு வச்ச பைத்தம்பருப்பு சாம்பார் தான் வேணும்னு கேட்டால் இந்த ரெசிபியை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு விட்றேன். பைத்தம்பருப்பு சாம்பார் இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். சாதம், உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவர் வந்து மசியல் மாதிரி பண்ணிவிட்டேன். இன்றைக்கி வந்து இவ்வளோ தாங்க லஞ்சு. பசங்களும் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கப்புறமா அந்த லஞ்சு பவுலில் எல்லாமே சாம்பார் எல்லாமே வேறு இதெல்லாம் மாற்றி வச்சு எல்லாத்தையும் சிங்கில் போட்டு தேய்ச்சி எடுக்கணும். தேய்ச்சி எடுத்ததுக்கு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கார்டனுக்கு வந்து கொஞ்சம் வந்து உரம் வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு காய்கறி வேஸ்ட்டெல்லாம் வந்து வெளியில் கஸ்தூரி செடி வச்சுருக்கேன். அது பக்கத்தில் கொஞ்சம் பள்ளம் நோண்டி அதிலே வந்து இந்த காய்கறி வேஸ்ட்லாம் போட்டு மூடி வச்சிட்டேன். இதுவே வந்து உரம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா செடிக்குமே போட்டுக்கலாம். மணி பிளான்ட் வந்து சரியாகவே வளரல. ஸ்டார்டிங் நல்லா வளர்ந்து இப்போ நல்லாவே வளரல. என்னென்னு பார்த்தா அந்த மணி பிளான்ட்டோட வேர் வந்து வெளியில் வந்துட்டு இருந்தது. அது வெயிலில் படவே தான் சரியாக வளரல போல். இப்போ அதுக்கும் அந்த ஏற்கனவே போட்டு வச்சிருந்த உரம் மண்ணை கொஞ்சம் போட்டு நல்லா மூடிட்டாங்க. இனிமேல் எப்படி வளருதுன்னு பார்க்கணும். ரோஸ் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு தண்ணியெலாம் தெளிச்சு முடிச்சிட்டாங்க. மார்னிங் ரொட்டீன் இவ்வளோதாங்க. பை.